தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கோரி அழகிரியை சந்தித்ததாக வைகோ கூறியுள்ளார். யாருக்கு ஆதரவு என்பதை விரைவில் அறிவிக்க உள்ளதாக அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஞாயிறன்று மதுரைக்கு வந்தார். திமுக தென்மண்டல முன்னாள் அமைப்பு செயலாளர் அழகிரியின் வீட்டிற்கு திடீரென வருகை தந்த வைகோ அவருடன் தனிமையில் ஆலோசனை நடத்தினார். அரை மணி நேர சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ தனக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களுக்கும் ஆதரவளிக்கும்படி அழகிரியிடம் கேட்டுக் கொண்டதாக கூறினார். சில நாட்களுக்கு முன்பு ஒரே விமானத்தில் நாங்கள் இருவரும் மதுரையிலிருந்து சென்னைக்கு பயணித்த போது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டு பேசினோம். வீட்டுக்கு வாருங்கள் என்று அருமை சகோதரர் மு.க. அழகிரி அவர்கள் அழைத்தார்கள். நான் அவசியம் வருகிறேன் என்றேன். இப்பொழுது நடைபெறுகிற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறிப்பாக விருதுநகரில் போட்டியிடுகிற எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டேன். அதைப் போலவே எங்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் அழகு சுந்தரம் உள்ளிட்ட சதன் திருமலைக்குமார், ஜோயல் உள்ளிட்ட வேட்பாளர்கள், டாக்டர் மாசிலாமணி, மல்லை சத்யா, கணேசமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் நல்லாதரவை நான் நாடுகிறேன் என்றேன். நான் சந்தித்ததற்கு மிகுந்த அன்பை தெரிவித்துக் கொண்டதோடு மனம் விட்டு நாங்கள் பேசிக் கொண்டோம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தினார். பரஸ்பரம் இருவரும் பொன்னாடை போர்த்திக் கொண்டு மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் வரவேற்றுக் கொண்டனர். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து ஆதரவாளர்களுடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவை அறிவிக்க உள்ளதாக அழகிரி தெரிவித்துள்ளார்.